மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்கும் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கும் உத்தரவை திரும்ப பெற வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் தமிழகத்தைச் சேர்ந்த சி.வி. ராதாகிருஷ்ணன். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் திரௌபதி முர்மு. 13ஆம் தேதி மணிப்பூர் செல்கிறார் பிரதமர் மோடி. கலவரம் ஏற்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பின் முதல் பயணம். திருச்சியில் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என விஜய் கோரிக்கை. தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்கும் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கும் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்கும் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கும் உத்தரவு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் சில சுரங்கங்களால் சுற்றுச்சூழல், பணம் உள்ளிட்டவற்றிற்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்கும் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கும் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சி.வி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் தனது பதவியை கடந்த ஜூலை 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து அந்த பதவிக்கு கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநரான சி.வி. ராதாகிருஷ்ணனும், எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியுமான பி. சுதர்சன் ரெட்டியும் போட்டியிட்டனர். இதில் சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகள் பெற்ற நிலையில் அவரை விட 152 வாக்குகள் கூடுதலாக 452 வாக்குகள் பெற்று சி.வி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சி.வி. ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர்கள் ஜெகதீப் தன்கர், வெங்கையா நாயுடு, முகமது ஹமீத் அன்சாரி மற்றும் ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்றனர். பிரதமர் மோடி கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்திற்கு 13ஆம் தேதி பயணம் மேற்கொள்கிறார். மணிப்பூரில் கலவரம் ஏற்பட்டு 2 ஆண்டுகளாகியும் பிரதமர் மோடி ஒருமுறை கூட அங்கு செல்லவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வந்தனர். இந்நிலையில் பிரதமர் மோடி செப்டம்பர் 13ஆம் தேதி மணிப்பூர் செல்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதியம் 12:30 மணியளவில் மணிப்பூரின் சூரசன்பூர் மாவட்டத்திற்கு வரும் பிரதமர் மோடி கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடுகிறார். மேலும் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்படும் 7,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து அங்கிருந்து பிற்பகல் 2:30 மணியளவில் மாநில தலைநகர் இம்பாலுக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு 1,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மேலும் ஒரு பொது நிகழ்ச்சியிலும் உரையாற்றுவார் என மணிப்பூர் தலைமை செயலாளர் புனித்குமார் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் 13ஆம் தேதி பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் இருந்து தனது அரசியல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கி மக்களை சந்திக்கிறார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உங்க விஜய் நான் வரேன் என்கிற நமது பயணம்தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம் என குறிப்பிட்டுள்ளார். 13ஆம் தேதி காலை 10:35 மணிக்கு திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அடுத்தடுத்து நமது மதுரை மாநாட்டில் சொன்னது போலவே என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க, உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய், நம் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்பாள் ஆகியோரின் வழியில் மக்களிடம் செல் என்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் ஆணையை மானசீகமாக ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில், எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில்
மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது. இப்படி பாதுகாப்பு சார்ந்த தமது பொறுப்பை தட்டி கழிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையை வழிநடத்தும் தமிழ்நாடு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. 15ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தப்படுவது வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகையன், வெண்ணிலா, தேவி ஆகியோருக்கு சொந்தமான 3 பைப்பர் படகுகளில் 12 மீனவர்கள் கடந்த 10ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் நேற்று இரவு 10 மணி அளவில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அதிவிரைவு பைபர் படகு மூலம் எல்லை தாண்டி அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை கல் மற்றும் கயிறு கொண்டு சரமாரியாக தாக்கினர். அடுத்தடுத்த படகுகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மீனவர்கள் பாலகிருஷ்ணன், இடும்பன், கணேசன், ரத்தினம் ஆகியோர் படுகாயமடைந்தனர். மேலும் மீனவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி படகின் என்ஜின், தங்க சங்கிலி, GPS கருவி, வலைகள் உள்ளிட்டவற்றை பறித்து சென்றனர். எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு தாக்குதல் சம்பவத்தை தடுத்து நிறுத்தி தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பும் உரிய நிவாரணமும் வழங்க வேண்டும் என படுகாயமடைந்த மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்தும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 1055 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிளாப்பாக்கத்திலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி 355 பேருந்துகளும் 13ஆம் தேதி 350 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. அதேபோல் கோயம்பேட்டிலிருந்து செப்டம்பர் 12, 13இல் தலா 55 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து தலா 20 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் திருக்கோவிலூர் ஆயக்கட்டு பகுதிகளில் உள்ள 55,000 ஏக்கர் விவசாய பகுதிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக சாத்தனூர் அணை உள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணையின் முழு நீர்மட்ட உயரம் 119 அடியாகவும், அணையின் முழு கொள்ளளவு 7,321 மில்லியன் கனஅடியாகவும் உள்ள நிலையில்
சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 113.45 அடியாகவும் நீர் கொள்ளளவு 6118 கனஅடியாகவும் உள்ளது. அணையின் நீர்வரத்து 375 கனஅடியாக உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி 1000 கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிப்புகும் பகுதியில் பார்க்கலாம். விருதுநகர் அருகே சின்ன மூப்பன்பட்டியைச் சேர்ந்த கிராம மக்கள் 100 நாள் வேலை கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட விருதுநகர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சீனிவாசன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே போலி நகைகளை ரசீதியின்றி விற்பனை செய்து ஏமாற்றிய நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட ராசாத்தி என்ற பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வண்டிகார தெருவில் இருக்கக்கூடிய RVK அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகைக்கடையில் தவணை முறையில் தங்கம் என்று சொல்லி பெண்களிடம் ஏஜென்ட்களை நியமித்து பல கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து தங்கம் விற்பனை செய்திருக்கிறார்கள். அப்படி விற்பனை செய்யப்பட்ட தங்கம் அதில் ஏமாந்தவர் போலியான நகைகளை கொடுத்து கிளியனூர் கிராமத்தை சேர்ந்திருக்கிற கீழே தெருவை சார்ந்திருக்கிற ராசாத்தி என்பவர் இடத்துல 7,90,000 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு போலியான தங்கத்தை கொடுத்து அவர்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். வண்டிகார தெருவில் இருக்கக்கூடிய RVK நகைக்கடையினுடைய உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து அங்கே விற்பனை செய்யப்படுகின்ற நகைகள் உண்மையான நகைகள் தானா, இவர்கள்ட்ட கொடுக்கப்படுகின்ற நகைகள் என்பது போலியான நகைகளாக இருக்கிறதுனால உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற கிளியனூர் ராசாத்தி அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டுமாய் தாழ்மையோடு நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் நெல்லூர்பேட்டை பகுதியில் போதை ஊசி மற்றும் மாத்திரைகள் பயன்படுத்தியதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆன்லைன் மூலம் போதை மாத்திரை வாங்கி உபயோகப்படுத்திய 15 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த வடத்துக்குளம் பகுதியில் எடப்பாடி பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதேபோல் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு அழைத்து வந்த பெண் ஒருவர் மற்றவர்களுக்கு 200 ரூபாய், தங்களுக்கு மட்டும் 100 ரூபாய் தருவதாக ஆவேசமாக பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அருகே 13 வயது சிறுமியை காதலிக்குமாறு தொந்தரவு செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பிரேம்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே வட்டார சுகாதார பேரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வட்டார மருத்துவமனையை மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும்,
காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் தனியார் மற்றும் தொண்டு நிறுவனங்கள், மருத்துவ பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் மனைவி மற்றும் கள்ள காதலனை கொலை செய்து அவர்களின் தலைகளை வேலூர் ஆண்கள் சிறைக்கு கொண்டு வந்தது எப்படி என போலீசார் முன்னிலையில் குற்றவாளி களஞ்சியம் செய்முறை விளக்கம் அளித்தார். இந்த சம்பவம் வேலூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மருத்துவமனை கட்டுவதற்கு இடமில்லை என கூறிவிட்டு நாடக மேடை கட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்டுமானங்களை கிராம மக்கள் இடித்து தள்ளினர். மதுராந்தகம் அருகே போந்தூர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நாடக மேடை கட்டும் பணி துவங்கப்பட்டது. இந்த பணி தொடங்கியவுடன் கிராம மக்கள் இந்த இடத்தில் என்ன கட்டப்படுகிறது என கேள்வி எழுப்பியதோடு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நாடக மேடை கட்ட வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் ஒப்பந்ததாரர் நாடக மேடை இல்லை என கூறி வேலையை ஆரம்பித்துள்ளார். இந்நிலையில் நாடக மேடை கட்டப்படுவதை அறிந்த பொதுமக்கள் பள்ளி வளாகம், ஆரம்ப சுகாதார நிலையம் போன்ற கட்டிடங்கள் வந்தபோது ஊரில் இடமில்லை என கூறி 2 கட்டிடங்களும் கட்டாமல் விடப்பட்டது. மேலும் கிராமத்தில் இடம் இருந்தும் பலர் அதனை ஆக்கிரமித்து உள்ளனர். அதனை ஊராட்சி நிர்வாகம் மீட்டு பள்ளி கட்டிடம், சுகாதார நிலையத்தை கட்டியிருக்கலாம். ஆனால் நாடக மேடை கட்டுவதற்கு மட்டும் ஊருக்கு ஒதுக்குப்புறம் ஊராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது என கூறி நாடக மேடையை இடித்து தள்ளினர். துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவை அவரது தாய் ஜானகி அம்மாள் திருப்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் தொலைக்காட்சி மூலமாக கண்டு ரசித்தார். இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சந்திராபுரம் பொன்னுச்சாமி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து அவர் இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த விழாவை CB ராதாகிருஷ்ணனின் தாயார் ஜானகி அம்மாள் திருப்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் தொலைக்காட்சியில் கண்டு மகிழ்ந்தார். மெக்சிகோ நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்து வெடித்து சிதறிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டி நெடுஞ்சாலையில் கேஸ் டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்த லாரி நடு ரோட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து டேங்கர் லாரி பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் சாலையில் சென்று கொண்டிருந்த 18 வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் 8 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 90க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்கும் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கும் உத்தரவை திரும்ப பெற வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் தமிழகத்தைச் சேர்ந்த CB ராதாகிருஷ்ணன். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் திரௌபதி முர்மு. 13ஆம் தேதி மணிப்பூர் செல்கிறார் பிரதமர் மோடி. கலவரம் ஏற்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பின் முதல் பயணம். திருச்சியில் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என விஜய் கோரிக்கை. தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.